ஒன் சைடு லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? ப்ரோ ஒன் சைட் லவ் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணதோட ஒன் சைட் லவ் தான் ப்ரோ ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்கும், எமோஷனலா இருக்கும். ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறது வந்து அது அடுத்த விஷயம், பேசலாம் ஈஸியா போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசலாமா வேணாமா, இல்ல பேசினா நடக்குமோ, எதுவும் பேசினா ஓகே சொல்லுவாங்களா, இல்ல ஏதாச்சும் சில பிள்ளைங்களா வந்து ஆட்டிடியூட காட்டுவாங்க. என்ன பேசுற, யாரு நீங்க, என்ன எதுக்கு கேக்குறீங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மத்த ஒன் சைடு லவ்னா அது தனி ஃபீல் ப்ரோ. நானும் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன். ஆனா ரொம்ப சொல்லணும்ட்டு பார்ப்பேன், ஆனா சொல்ல முடியாது. நானும் பின்னாடி எல்லாம் போயிருக்கேன், ஆனா வந்துட்டு அது வந்துட்டு செட் ஆகல. அதாவது ஏ ஏமாற்றங்களும் இருக்கும், வழிகள் இருக்கும். அப்புறம் ஆனா சக்சஸ் ஆனிச்சுன்னா அதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா ஒன் சைடு லவ் பண்றதே வந்துட்டு ஒரு இன்ட்ரோவர்ட்டோட ஒரு திங் தான். அதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒன் சைடு லவ் பண்றேங்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க வந்துட்டு சொல்லுவீங்க, ஏய் நான் அந்த பொண்ணு ஒன் சைடு லவ் பண்றேன்டா, எனக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கும், பட் ஆனா ஏய் ஓகேடா சூப்பர் நல்ல பொண்ணுடா பாரு அப்படின்ட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட்லாம் இருக்காங்க. ஒரு ஃபீலிங் வரும், அது 2 நாள் இருக்கும், 3 நாள் காணாம போயிடும். அதான் ஒன் சைடு லவ். ப்ரோ அதை புரிஞ்சுட்டு மூவ் ஆன் ஆகிக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ஃபீலிங் இல்லைன்னா அது மூவ் ஆன் ஆகும். அதுல ஒரு தனி ஃபீலிங் ப்ரோ. ஆனா சொல்ல முடியல. முயற்சி பண்ணிருக்கீங்களா? அது ஒரு தனி ஃபீல் தான் ப்ரோ. ஆனா வந்துட்டு நம்மள ஒரு மாதிரி அது ஒரு மயக்கத்துல இருந்த காலங்கள் அப்போதைக்கு. ஆனா என்ன, நிறைய விஷயங்கள் நம்பி ஏமாந்துட்டேன் நானு. இந்த படத்துல காட்டுறதெல்லாம் ஓகே இருக்குதான், பட் ரியாலிட்டியில வந்துட்டு அது நமக்குள்ளே இருக்கிறதுனால அது அவங்களுக்கு தெரியாது. லவ்ன்றது ஒன் சைடு லவ்ன்றது சேஃபர்ட் சைடு என்னை பொறுத்த வரையும். ஏன்னா அதுல வந்து இது ஜெயிக்குமா தோக்குமா அப்படின்றதோட அது நமக்கு ஜாலியா இருக்கும். லவ்னாலே ஒரு மாதிரி நம்ம வேற மாதிரி ஒரு ஆக்டிவ் ஆயிரும். என்னதான் கோவப்படுறவனா இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப இதா லவ்வுக்காக ஏங்குறவனா இருந்தாலும் சரி, லவ் பண்றான் அப்படின்னாலே அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இப்போ டபுள் சைடு அப்படிங்கும் போதுதான் நம்ம வீட்டு சைடு கூட ஓகே, அந்த பொண்ணு வீட்டு சைடு எப்படி, அந்த பொண்ணு எப்படின்றதோட நீ அந்த பொண்ணுக்கு நம்ம பிடிக்குதோ இல்லையோ, இல்லை வேற எவனோ லவ் பண்ணதோ இல்லையோ, ஆனா நமக்கு அந்த பொண்ணு அப்படி நம்ம இந்த குட்டி பட தனுஷ் மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முயற்சி பண்ணல ப்ரோ. அது போனா போயிட்டு போனா வேற பொண்ணை பார்த்துட்டேன் ப்ரோ. நல்லா இருக்குங்க. ஏன்னா மத்தவங்க வந்து நம்ம என்னடா லவ் பண்றேன் நீ போய் சொல்ல மாட்டியா வைக்க மாட்டியா அப்படிங்கிறோம். ஆனா அது வந்து நம்மளே இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது சொல்லும் போது எனக்கு படப்படங்குது, எச்சி முழுங்குறேன். நம்ம மத்தவங்கள சொல்லிடலாம், ஆனா நமக்கு சொல்லும் போது அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா வந்து அதுவும் கஷ்டம் தான், அதை நினைச்சுக்கிட்டே அதை சொல்ல முடியாம ரொம்ப இதா இருக்கும். முயற்சி பண்ணியிருக்கேன் ப்ரோ. நேர்ல ட்ரை பண்ணியிருக்கேன், பக்கத்து வரைக்கும் போயிருக்கேன். பட் எப்படி சொல்றது, நிறைய பக்கத்துல அப்படியே ஹார்ட் பீட் அதிகமாயிரும் ப்ரோ பக்கத்துல போனாலே. பசங்கலாம் சொல்லுவாங்க, ஏன்டா அவ்வளோ கோமாளியா இருக்க, போய் பேசுறாம்பாங்க. நமக்கு அந்த ஒரு இடத்துல இதுவாவே இருக்கும், பயமாவே இருக்கும். கடைசியில பார்த்தா எவனோ நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு வேற பையனை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நீங்க என்னைக்காவது உங்க க்ரஷ் கிட்ட ஒன் சைடு நீங்க லவ் பண்ணிட்டு இருப்பீங்களா, பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த க்ரஷ் வந்து இன்னொரு பையன்கிட்ட பேசுறப்பயோ இல்ல இன்னொரு பையனை லவ் பண்றப்பயோ அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது? இல்ல இப்ப இதை நான் சொல்லணும், எங்க வீட்டுல என்னை பார்த்து செருப்பால் அடிக்கணும் அதானே உங்க ஆசை? இல்ல ப்ரோ, அது எப்படின்னா அஃப்கோர்ஸ் கஷ்டமா இருக்கதான் செய்யும். இது மாதிரி வந்து நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும்போது வேற ஒருத்தவங்க கூட வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு தெரியும் போதோ, இல்ல நமக்கு பிடிச்ச பொண்ணு மற்றவங்கள்ட்ட சிரிச்சு பேசும்போதே நமக்கு லைட்டா வந்துட்டு ஒரு கோவம் வரும் தான். கஷ்டப்பட்டிருக்கேன், நிறையா கஷ்டமும் பட்டிருக்கேன். சின்ன வயசுல க்ரஷஸ் லவ் எல்லாம் கிடையாது, ஒரு க்ரஷ், நமக்கு பிடிச்ச பொண்ணு அவ்வளவுதான். மற்றவங்கள்ட்ட பேசும்போது நம்ம கிட்ட பேசாம மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவனுக்கு வந்து அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல ரிலேஷன்ஷிப் இருக்குங்கும் போது நிறையவே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். பட் இப்போ வந்துட்டு ஒரு புரிதல் வந்துருச்சு. அப்படி இருந்துச்சு ப்ரோ, ஆனா இப்ப போயிட்டா ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ நானும் ரொம்ப நாளா அது பின்னாடியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தா ஒரு நாள் பார்த்தா இன்னொருத்தன் கூட இருக்கா ப்ரோ. சரியான ரொம்ப ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு ப்ரோ அன்னைக்கு. அப்பதான் தெரிஞ்சிச்சு அது அவனோட லவ்வரா ப்ரோ. இல்ல என்னைக்காவது நீங்க ஒன் சைடு லவ் பண்றப்ப என்னைக்காவது சொல்லணும், அந்த அந்த ஃபீலை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? ஒருத்தரையும் ஒன் சைடு இல்லை, நமக்கு டபுள் சைடு அந்த மாதிரி தான். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சொல்ற வரையும் அது ஒன் சைடு தானே. அப்படிங்கும்போது அது அப்போதைக்கு இருக்கிற ஒரு இது, அதுக்கப்புறமும் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா காலத்தின் கட்டாயத்தினால அது
அப்போ இருக்கிற ஃபீல் கடைசியில அது ஓகே ஆனதுக்கப்புறமும் கிடைக்கிறது இல்ல. அப்புறம் சரி அந்த பொண்ணு வேற பையனை தேடி போயிட்டாங்க, நம்ம ஒன் சைடா லவ் பண்றோம், அது நம்மளோடய இருந்துட்டு போட்டோம், அது அப்படியே போகட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அப்புறம் இப்ப அவங்க நல்லா தான் இருக்காங்க, நம்ம தான் அப்படியே தனியா சுத்துற மாதிரி இருக்கு, தனிமையில இருக்க மாதிரி இருக்கு. ப்ரோ ஒன் சைட் லவ் வந்துட்டு பாய்ஸ் தான் ப்ரோ ஒன் சைட் லவ் மேக்ஸிமம் அதிகமா இருக்கும். கேர்ள்ஸுக்கும் இருக்கும், பட் ஆனா எனக்கு அதை பத்தி சரியா தெரியல. பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கையில ஒரு தாட்டியாவது ஒன் சைட் லவ் கண்டிப்பா இருந்திருக்கும். ஒன் சைடு லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை எங்க கேக்குறீங்க? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அது ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுச்சு. என்ன ப்ரோ சொல்ற? ஆமாங்க, அந்த பையனும் பார்க்க பொண்ணு மாதிரி தான் இருப்பான். நீங்க வேற. நீங்க என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்லணும் அப்படிங்கறது முயற்சி பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் லவ் பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. நிரந்தரமா வர்றது லாஸ்டா நம்மளுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அது நமக்கு காலை சுத்தியே வருவாங்க, அவங்க நம்ம ஒய்ஃப். இப்ப என்னைக்காவது நீங்க ஒன் சைடு லவ் பண்றப்ப அந்த பொண்ணுகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சிருக்கீங்களா, சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்களா? இந்த வரைக்கும் நினைச்சிருக்கேன், ஆனா பேச வந்து பயமா இருக்கும். வேற என்ன சொல்ல, பேச முடியாது, பயமா வரும். பேசணும் மனசு தோணும், ஆனா பேச முடியாது. பக்கு 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 கிடைக்கும். ஆனா ஒன் சைடு லவ் பத்தி இல்ல, நார்மலாவே லவ் சொல்ல போயிருக்கேன். கை நாள் பேச மாதிரி கை நாள் நடுமே எனக்கு. ஜஸ்ட் பார்ப்போம், அது போயிட்டு கன்ஃபர்ஸ் பண்ண முடியாது, அது ஒரு பேர் இருக்கும், அது அவ்வளவுதான், அது அதோடய முடிஞ்சு போயிடும், செத்துரும். உள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வலிகள் நிறைய இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லல. என்ன ஒரே ஒரு ஏக்கம் வரும், அப்படி நம்மள்ட்ட இல்லாதது அப்படி என்ன அவள்கிட்ட பார்த்தான். பட் ஆனா நம்ம அவள்கிட்ட சொல்லியிருப்போம், நம்ம ஓப்பனப்பா சொல்லியிருப்போம், எனக்கு இதுதான், எனக்கு உன்கிட்ட இது பிடிச்சிருக்கு, உன்கிட்ட இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால ஐ ஹாவ் க்ரஷ் ஆன் யூ ஆர் லவ் ஆன் யூ அந்த மாதிரி சொல்லியிருப்போம். பட் ஆனா அது அவங்களுக்கு என்னன்னு அது ஒரு தாட் மட்டும் தான் இருக்குமே ஒழிஞ்சு மற்றபடி வருது. நம்ம பசங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க, வேணாண்டா நானே தடுத்துருவேன். ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும், என்னால சொல்லவும் முடியாம. அது ஒரு தனி ஃபீலிங் ப்ரோ. தனியா போனோம்னா அது ஆகா சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு, எதை பத்தியுமே யோசிக்க மாட்டோம். நம்ம அந்த ஒரு பொண்ணு நம்ம எப்படா கரெக்ட் பண்ணலாம், இந்த பொண்ணு நம்ம கூட இருந்தா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. ஆனா சொல்லாம கிடைக்காது, சொன்னா என்ன ஆயிருமோ, சொன்னோம்னா நம்மள ஏத்துக்குவாளா ஏத்துக்க மாட்டாலும் அப்படிங்கிற பயம், சொல்லலைனாலும் ஒரு பயம். இந்த மாதிரி நான் ஒன் சைடாவது இருக்கேன் அப்படிங்கிறத அந்த ஃபீலை சொல்லணும்னு எதிர்பார்த்திருக்கீங்களா? முயற்சி பண்ணிருக்கீங்களா? முயற்சி பண்ணியிருக்கேன். அது ஒரு எண்ணிக்கைகள் நிறைய இருக்கிறது. பட் ஆனா லவ்னு இல்ல, பட் ஆனா உங்களை எனக்கு பிடிக்கும், உங்களோட இந்த மாதிரி அப்பியரன்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நிறைய பேத்துக்கிட்ட. சரி, இப்ப நீங்க என்னைக்காவது அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க, சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்களா? அது லவ்வா சொன்னது இல்ல, போய் அவங்கள ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லையோ, ஒரு காய்ச்சல், ஒரு ஏதோ ஒரு அடிபட்டிருக்குன்னா அவங்களுக்கு தெரியாம அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க மூலியமா அவங்க என்னாச்சு அது மாதிரி கேட்டாலும் நமக்கு சந்தோஷம். அவங்க அவங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியும், சரி இந்த பையன் நம்மள்ட்ட கேட்கறான், இந்த பையன் தான் அந்த பொண்ணை கேட்க சொல்லியிருப்பான், பொண்ணை கேட்க சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல நமக்கு ஒரு லவ், அதுவும் ஒரு லவ், அது ஒன் சைடு லவ். லவ்னு நம்ம சொல்லிக்கிற ஒன் சைடு லவ் கிடையாதுல்ல. இந்த மாதிரி அவங்க ஃபீலிங்ஸை அவங்க நல்லா இருக்காங்களா கேர் பண்ணிக்கிறதுல டைரக்டா கேட்காம இன்டைரக்டா கேட்டு ஃபீல் பண்றதும் ஒரு லவ் தான் ப்ரோ. அதுவும் சரிங்க. இப்ப நீங்க ஒன் சைடு லவ் பண்றீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணு வேற பையன்கிட்டயோ வேற பையனை லவ் பண்ணுதுன்னு அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா எப்படி இருக்கும்? எனக்கு சூழ்நிலை வந்திருக்கு ப்ரோ. நான் ஒரு பொண்ணு போய் பேசினேன், அந்த பொண்ணு அந்த பொண்ணு புது பொண்ணு தான், புதுசா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பேசினதுக்கு அப்புறம் ஆக்சுவலா அந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கிச்சுன்னா, சரி நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 2 நாள் பேசினேன், அப்புறம் மெசேஜ் எல்லாம் இன்ஸ்டால ஐடியெல்லாம் வாங்கி பேசினேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த பையன் எனக்கு தெரியாது, கொஞ்சம் பிரச்சனை கொண்டு போற மாதிரி போய் முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி யாருன்னு தெரியல, அந்த பையன் பேசுறான், நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சடனா அவங்க பசங்க குரூப் பசங்க நினைச்சிட்டாங்க, சரி இந்த பொண்ணு வெளியே போனா இவர் பாக்குறாரு, வெறிப்பா பாக்குறாரு, நம்மளே பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவையக்குள்ள ஏதோ பிளான் போட்டாங்க போல இருக்கு. அதுல இருந்து அந்த பொண்ணு வந்தாலே சுத்தி நின்னுக்கிறாங்க, நம்மள ஒரு மாதிரி எனிமி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு ஜாலியா அந்த பொண்ணும் நம்மள என்னமோ எனிமி மாதிரி ஃபேஸ் பண்ணி அது மாதிரி நடக்குது ப்ரோ. அதுதான் ப்ரோ தான் இருக்கும். சரி, லைஃப் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்.
சின்ன வயசுல இந்த புரிதல் இல்லாதனால ரொம்பவே வந்து சஃபர் ஆனேன். நான் நிறையாவும் சஃபர் ஆனேன். லைக் வந்துட்டு ஒழுங்கா சாப்பிடாம, பசங்கள்ட்ட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, வீட்லயும் ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, எதுக்கு இருக்கிறோம் ஏன் இருக்கோம்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தேன். இதே நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்பனா நம்ம வேஸ்டா, அப்ப நமக்கு ஒண்ணுமே கிடையாதா, அப்ப நம்மளால எதுவும் முடியாதாங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும். பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. ரைட்டு, இது அவ்வளவுதான், இதுக்கு வந்துட்டு ஓவராலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. லைஃப் இதை தாண்டி லைஃபை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், இதுல உட்காரக்கூடாது, பொழப்ப பார்த்துட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு. நீங்க என்னைக்காவது போயிட்டு உங்க க்ரஷ் கிட்ட வந்து ஒன் சைடு லவ் பண்றப்ப என்னைக்காவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. நான் ஒரு தாட்டி ஸ்கூல் படிக்கல, எனக்கு ரஷ் இருந்தது. எப்படின்னா வந்துட்டு 10th ஒன்னதான் படிச்சோம். அதுக்கப்புறம் 11th 12th என்ன ஆச்சுன்னா ஸ்கூல் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு. லவ் எல்லாம் பண்ணல, நான் அந்த பொண்ணுகிட்ட பேச கூட மாட்டேன். அந்த பொண்ணு என் கிளாஸ் பக்கத்துல கிராஸ் பண்ணாலே என் பேர் சொல்லி கிண்டல் பண்ணி அந்த பொண்ணு எங்க கிளாஸ் பக்கத்தே வர்றதில்லை. வந்தா கூட 2 நிமிஷம் பின்னாடி இப்படி சுத்தி போவான். ஒரு தாட்டி ஹாப்பி தீபாவளி விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 1 month ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்படியாவது போய் சொல்லிடணும். அந்த பொண்ணு கூப்பிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சிரிச்சுட்டு போயிருச்சு. அவ்வளவுதான் ப்ரோ, அது ஒண்ணுதான். என்னைக்காவது நீங்க ஒன் சைடு லவ் பண்ற பொண்ணுகிட்ட வந்து ஏதாவது இதை சொல்ல முயற்சிருக்கீங்களா? என்னைக்காவது பேசணும், ஏதாவது சொல்லணும், புரிய வைக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது? லவ்வோ சொல்லணும்னே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா அது முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேல சொல்லாம தான் இருக்கு. ஆனா சொல்ல முடியல. இப்போ ஒன் சைடு லவ் பண்றீங்களா, அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையன் கூட பேசுறப்பயோ இல்ல அந்த இன்னொரு பையன் லவ் பண்றப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கா? இனி எதுவும் ஃபாலோ பண்றீங்களா? ஏன்னா வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் அப்படியே கேக்குறீங்க. நடந்திருக்கு பல, அதாவது இக்கட்டான சூழ்நிலையில ஒரு தடவை அந்த மாதிரி பாத்திருக்கேன். ஒன் சைடு லவ் வந்து எனக்கும் ஒன் சைடு லவ்லாம் இருந்திருக்கு ப்ரோ. ஆசையா சொல்லலான்னு போவேன் ப்ரோ. ஆனா சொல்ல முடியாது, ரொம்ப பயமா இருக்கும் ரொம்ப. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சரி என்னமோ சும்மா வளரிக்கிட்டு இருக்கான் சுத்துறான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்க ஒன் சைடு லவ் பண்றீங்கன்னா ஓகே, அது வந்து ஒரு நல்ல ஃபீல். ஈவன் கமிட்டடா இருக்கிறத விட அந்த ஒன் சைட்ல இருக்க ஃபீல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். லைக் வந்துட்டு ஒரு சின்ன பார்வை தான், அந்த பார்வைக்காக காத்திருப்போம். ஒரு வாரம் 1 நாள் இருப்போம். பார்த்துட்டோம்னா சந்தோஷமா இருக்கும், சிரிச்சிட்டானா இன்னும் சந்தோஷமா இருக்கும், வந்து பேசிட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எதிர்பாராத ஒரு சின்ன மொமெண்ட்ஸுமே வந்து நமக்கு ஹாப்பினஸ் நிறைய கொடுக்கும். பட் கமிட்டட்ல அப்படி கிடையாது. என்னதான் கூட இருந்தாலுமே கமிட்டட் லைஃப்ல வந்துட்டு சின்ன விஷயங்களுக்கு சண்டை தான் வளருதே தவிர, ஆனா இந்த ஒன் சைட் லெவல்ல வந்துட்டு சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமா நினைப்போம். ஒன் சைடு பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். யாருக்கு இல்லாம இருக்கும்? எல்லாருக்குமே இருக்கும். இவன் கூட 2 லவ் பண்ணிருக்கான், அதான் நிறைய மெசேஜ் அனுப்பி பிளாக் வாங்கி. அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்தோன்னே? அந்த உங்க க்ரஷ் வந்து இன்னொரு லவ்வரை பார்க்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்க? அது எப்படியே சொல்றது ப்ரோ, அப்படியே உடஞ்சிட்டேன் ப்ரோ. ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரி அவங்க போயிட்டாங்க, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, சரி அவங்க வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிட்டேன் ப்ரோ. அது கமிட்டட்னு ஆகும்போது தான் சில லெத்தாஜிக் ஃபார்ம் ஆயிடுது. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே ஒரு கேர்லெஸ்னஸ் வந்துடுது. ஒன் சைடா இருக்கும்போது அது கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற ஒரு ஏக்கத்துல நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, நிறைய ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது கமிட்டட் ஆகும்போது சரி இது நமக்கு தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அதை மதிக்கிறது இல்லைங்கிறது என்னோட தாட். அதுக்கான சந்தர்ப்பமும் வரல, தைரியமும் இல்லை. இப்போ நீங்க லவ் பண்ற பொண்ணு வந்து இன்னைக்கு வேற பையன் பேசுறப்பயோ இல்ல அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையனை லவ் பண்றப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? எப்படிங்க, கோவம் தான் வரும். என்ன நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவம் தான் வரும். யாருக்கா இருந்தாலும் வராதாங்க, உங்களுக்கே தெரியாம ஒண்ணும் இல்லை. அதனால வந்து கோவம் வரும். ஆனா அவங்க என்ன இதுல பேசுறாங்க நமக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பா அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசலாம், அண்ணன் தம்பி இந்த மாதிரி பேசலாம், எடுத்துக்கிற முறையில இருக்குது. இப்ப ஒன் சைடு நீங்க லவ் பண்றப்ப அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையன் பேசுறப்பயோ இன்னொரு பையன் லவ் பண்றப்பயோ அந்த கட்டத்துல உங்களுக்கு இந்த ஃபீல் எப்படி இருக்கும்? வயிற்றுச்சலா இருக்கும்.